செல்வந்தர் ஒருத்தர் வீட்டு தோட்டத்தில் வாழை தார் விட்டுருக்கோம். அந்த வாழை குலையை எடுத்து தன்னுடைய பணியாளர் கூப்பிட்டு இந்த கோயிலில் போய் சாமிக்கு கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லுவார். அந்த பணியாளர் வந்து இந்த வாழை குழையை எடுத்துகிட்டு கோயிலுக்கு போவார். போகிற வழியில் அவருக்கு ரொம்ப பசி தாங்காது. உடனே அதிலிருந்து 2 வாழைப்பழங்களை மட்டும் எடுத்து சாப்பிடுவார். மீதியை கொண்டு கோயிலில் கொடுத்துட்டு வந்துடுவார். அன்னைக்கு நைட்டு வந்து இறைவன் வந்து அந்த செல்வந்தர் கனவுல வந்து நீ கொடுத்த அந்த 2 வாழைப்பழங்களை சாப்பிட்டேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவார். இவருக்கு காலையில் ரொம்ப கோபமாக வந்துடும். நம்ம எவ்வளோ ஒரு குழை கொடுத்து அனுப்பணும், இவர் வந்து 2 பழங்கள் தான் சாப்பிட்டேன்னு சொல்கிறாருன்ட்டு பணியாளரை கூப்பிட்டு என்ன பண்ண வாழைக்குலையை அப்படின்னு கேட்பாரு. அதற்கு இல்லை, நான் 2 வாழைப்பழம் தான் பசிக்குதுன்னு சாப்பிட்டேன், மீதியெல்லாம் கொண்டு கொடுத்துருவேன் அப்படின்னு கொடுத்துட்டேன் கோயிலில் அப்படின்னு சொல்லுவார். அப்போ தான் அவருக்கு உணரும், அந்த ஏழை சாப்பிட்ட உணவு தான் இறைவன் சாப்பிட்டது போல் அப்படின்னு நினச்சிட்டு உணர்வார். நாம் இறைவனுக்கு செய்யணும் அப்படின்னு நினச்சின்னா இல்லாத ஏழைகளுக்கு உணவு கொடுங்க, அது இறைவனுக்கு கொடுத்த மாதிரி அப்படிங்கிறது தான் இந்த கதை சொல்லுது. நன்றி, வணக்கம்.